ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி செய்யலாம். அதுக்கு பேட்டர் ரெடி பண்ணலாம். நீங்கள் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 2 தக்காளியும் ஒரு 3 காஞ்ச மிளகா இருக்குது, அதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு முதல்ல இதை அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அரைச்ச உடனேயே நான் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அவங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு செய்கிறதுனால இல்லை 2 ஆளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 ஆளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் 1/2 கப் எடுக்கிறேன். 1/2 கப் ரவை, 1/4 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி முதல்ல அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. மாவை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கலக்கியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தோசை ஊற்றலாம். மாவு 10 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை வந்து தண்ணி இழுத்துக்கும். தோசை கலக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை கல் வச்சாச்சு. தோசை தண்ணி மாவு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் வேகட்டும். வெந்தோடனே திருப்பி வேக போடலாம்.